ஊரின் எல்லையிலே குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தினுடைய கரையிலே தவளை ஒன்று வசித்து வந்தது. அந்த தவளை குளத்திலும் கரையிலுமாக வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அருகாமையிலே ஒரு வளையிலே ஒரு எலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அடிக்கடி சந்தித்துக் கொண்ட இந்த தவளையும் எலியும் ஒருவருக்கொருவர் நல்ல நட்புடன் நண்பர்களாக பழகி வந்தனர். நாட்கள் சென்றது. இந்த தவளை இந்த எலியினிடத்திலே கேட்டது, நாம் இருவரும் நெருங்கிய நண்பர்களாயிற்றே, நாம் நம்முடைய இருவருடைய கால்களையும் இணைத்து ஒரு கயிற்றினால் கட்டிக்கொண்டு இணை பிரியாத நண்பர்களாக வாழ்வோமா என்று சொல்லி மிகவும் உற்சாகத்தோடு கேட்டது. இந்த ஆலோசனை இந்த எலிக்கு நன்றாய் பிடித்திருந்தது. நாம் இருவரும் ஒன்றாய் வாழ்வோம் என்று சொல்லி ஒரு கயிற்றை எடுத்து 2 பேருடைய கால்களையும் கட்டிக்கொண்டு எங்கு சென்றாலும் இணைந்தே சென்றன. இந்த குளத்திலே செல்லுகின்ற போதும் கரையிலே வாழுகின்ற போதும் ஒருவருக்கு ஒருவர் நட்போடு காணப்பட்டது. ஒரு நாள் இந்த எலி தவளையினுடைய முதுகிலே ஏறி குளத்திலே தண்ணீரிலே பயணப்பட்டு கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த தவளை தண்ணீரிலே உள்ளே மூழ்கி நீந்த ஆரம்பித்தது. அவ்வளவுதான். எலிக்கும் தண்ணீருக்கும் பெரிய பிரச்சனை உண்டு. எலி தண்ணீரிலே மூழ்கி மரித்து போனது. சற்று நேரத்திலே மரித்து போன எலி அதனுடைய சரீரம் அந்த தண்ணீருக்கு மேலே மிதந்தது. மேலே ஒரு பருந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது. செத்துப்போன எலியை பார்த்தது. அது மெதுவாக கீழே இறங்கி தன்னுடைய கால்களினாலே பற்றி கொண்டு எடுத்து சென்றது. இப்போது இந்த தவளையினுடைய கால்களிலே இந்த கயிறு கட்டப்பட்டிருந்ததினாலே இந்த தவளையும் இந்த பருந்தினுடைய கால்களிலே சிக்கியிருந்த எலியினுடைய சரீரத்தோடு சென்று விட்டன. இப்போது இரண்டும் இந்த பருந்துக்கு உணவாயின. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, கூடா நட்பு கேடாய் முடியும். நாம் யாரிடத்திலே நட்பு வைக்கிறோம், அதனுடைய அடிப்படை என்ன, அந்த நட்பு நிமித்தமாக நாம் தொடருகின்ற வாழ்வு இறைவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்பதை உரசி திருமறையினூடாக ஆராய்ந்து நாம் நட்பை தொடருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.